பிளேயர்ஸுக்கும் சிஆர்எஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 8 வருஷமாகவும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, மோஸ்ட்லி யாரும் சிஆர்எஸ் நம்பர் படி விளையாண்டது வந்து கிடையாது. நம்ம தமிழ்நாடு பிரீமியர் ஃபுட்பால் லீக் என்று நடத்துவதற்கு நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றோம். ஒரு புதிய முறையில் இதற்கான தேர்வு போட்டி நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கின்றேன். குறிப்பாக டிசம்பர் ஜனவரி மாதம்தான் இந்த சந்தோஷ் டிராஃபியானது நடைபெற உள்ளது. அதற்கு முன்னோட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திலேயே 4 அணிகளாக தேர்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள, அது மட்டுமல்லாது நீங்கள் சொன்னது போல் அதில் ஒரு 36 டி சர்டிஃபிகேட்டு ஹோல்டர்ஸ் வந்து அதில் பாஸ் பண்ணி வருவாங்க. அந்த 36 பேரையுமே அங்கே இருக்க லோக்கலில் இருக்க அகாடமியாக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கிராமத்து பள்ளிகளில் எங்கே அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, திரும்பவும் அந்த சாம்பியன்ஸ் லீக் ஒவ்வொரு மாவட்ட லீக்கிலும் முதலிடத்தை பெறுகின்ற அணி அந்த சாம்பியன்ஸ் லீக்கில் பங்கு பெற்று அவர்கள் அடுத்த அந்த டயர் 3க்கு போவதற்கான வாய்ப்பை சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சார். நியூ பிரசிடெண்ட்டாக நம்ம தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு வந்திருக்கீங்க. நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. பல கனவுகளோடு பல விளையாட்டுகள் இருந்தாலும் கால்பந்தை ஒரு விளையாட்டாக தேர்ந்தெடுத்த விளையாட்டு வீரர்களுக்காகவும் அதை நிர்வகிக்கின்ற பயிற்சியாளர்கள், நடுவர்கள், செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், ஏஎஃப்எஃப் போர்ட்டலில் கோச்சஸ், ரெஃப்ரிஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் வந்து பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளேயர்ஸுக்கும் சிஆர்எஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 8 வருஷமாகவும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, மோஸ்ட்லி யாரும் சிஆர்எஸ் நம்பர் படி விளையாண்டது வந்து கிடையாது. இப்போ நீங்கள் பிரசிடெண்ட் வந்து ஆகிருக்கீங்க. சிஆர்எஸ் நம்பர் தான் இருந்தால் மட்டும்தான் விளையாடணுங்கிற டெவலப்மெண்ட்டை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வருவீங்களா? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த சிஆர்எஸ் என்பது 2013ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு அகில இந்திய கால்பந்தாட்ட சம்மேளனத்தினால் கொண்டு வரப்பட்டது. 2014-15 தமிழ்நாடை பொறுத்தளவு திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகமும், திருச்சி மாவட்ட கால்பந்து கழகமும், சென்னை மாவட்ட கால்பந்து கழகமும் சிஆர்எஸ் முறைப்படி அதற்கான அந்த படிவங்கள், அந்த ஃபார்ம்ஸ் நாங்கள் அனைத்துமே இங்கு தயார் செய்யப்பட்டு தமிழ்நாடு கால்பந்து கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அன்றைய நாளில் தலைவராக இருந்தவரோ துணைத் தலைவராக இருந்தவரோ அதற்கான முன்னெடுப்பை அவர்கள் செய்யவில்லை. ஆகவே அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது. தற்சமயம் தேசிய அளவில் கலந்து கொள்கின்ற தமிழக அணி சார்பாக தேசிய அளவில் கலந்து கொள்கின்ற எல்லா அணிகளுக்கும் அந்த ஒரு இன்ட்ரீம் பீரியடில் அவங்க எப்போ பயிற்சி முகாமுக்கு வர்றாங்களோ அப்போ 40 பேர் சிஆர்எஸில் பண்ணுறது, திரும்ப அதில் 20 பேர் அடுத்த சிஎம்எஸ்க்கு போயிடுறது, இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் முதல் வேலையாக எடுத்து அனைத்து மாவட்ட கால்பந்து கழகங்களுக்கும் அகில இந்திய கால்பந்தாட்ட சம்மேளனம் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோடு தொடர்பு கொண்டு அதற்கென அங்கே ஒதுக்கப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசி அந்த லிங்க்கு வாங்கி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்திலிருந்து அந்த லீக் தொடர் போட்டியில் அந்த அணியை பதிவு செய்வது, அணியிலிருந்து வேறு அணிக்கு மாறுவது, எப்படி ரெஃபரீஸ்க்கான ரின் இருக்கோ அதே போல் விளையாட்டு வீரர்களுக்கான சிஆர்எஸ் நம்பர் பண்ணுவது என்னுடைய முதல் கடமையாக எடுத்து செய்வதற்காக நாங்கள் அதற்கான அனைத்து வேலைகளையுமே செய்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், இப்போ நீங்கள் பிரசிடெண்ட் வந்து ஆகிட்டீங்க சார். இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து லீக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சார். அது வந்து குறைஞ்சது 2 மாதம் வந்து நடக்கும். அதனால பிளேயர்ஸ்க்கு டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இதை நம்ம ரொம்ப ஓப்பனாகவே வந்து நம்ம சொல்லலாம். இப்போ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு சூப்பர் லீக், இது ஏன் தமிழ்நாடு சூப்பர் லீக்னு கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேரளாவில் சூப்பர் லீக் இருக்குது, குஜராத்தில் சூப்பர் லீக் இருக்குது, சத்தீஸ்கரில் கூட சூப்பர் லீக் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் வந்து கொண்டு வராங்க. இப்போ கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் எடுத்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. அதுவே நம்ம ஊரில் ப்ரைவேட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அசோசியேஷனே சூப்பர் லீக்னு ஒன்று கொண்டு வந்தால் அதில்
கிட்டத்தட்ட ஒரு 15 டீமோ 20 டீமோ கொண்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு இங்கே சூப்பர் லீக் வந்து நடக்கும். அது மூலமாக பிளேயர்ஸ் நிறைய டெவலப்மெண்ட் ஆவாங்க. அதில் நம்ம பிளேயர்ஸ் மட்டும் டெவலப்மெண்ட் ஆகலை, ரெஃப்ரீஸ் ஆவாங்க, கோச்சஸ் ஆவாங்க. அது மூலமாக நம்ம டெவலப்மெண்ட் ஆகிறவங்கள நம்ம ஜூனியர் நேஷனல்ஸோ இல்லை சீனியர் நேஷனல்ஸ்க்கோ அதுலேருந்தே நம்ம ஃபில்டர் வந்து பண்ணிடலாம். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. சூப்பர் லீக்குங்கிறத விட பிரீமியர் லீக்குன்னு நடத்துவதாக ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இந்த கிரிக்கெட்டு தற்சமயம் ஐபிஎல் இருப்பது போல் நமக்கும் கால்பந்தில் வந்து ஐஎஸ்எல் இருக்குது. ஐஎஸ்எல்லை தொடர்ந்து ஐ லீக் இருக்குது. நம்ம தமிழ்நாடு பிரீமியர் ஃபுட்பால் லீக் என்று நடத்துவதற்கு நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றோம். அந்த திட்டத்தின்படி தமிழகத்திலிருந்து ஒரு 10 மாவட்டத்தில் உள்ள அணிகளை தேர்ந்தெடுத்து ஹோம் அண்ட் அவே என்ற முறையில் நடத்துவதற்கு தமிழ்நாடு கால்பந்து கழகத்தின் நாங்கள் ஒரு முடிவு செய்து அதற்கான ஆயத்த வேலைகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். வெகு விரைவில் அதற்கான திட்டம் முழு வடிவில் நாங்கள் தயார் செய்ததும் அதை அனைத்து செய்தித்தாள்களிலும் உங்கள் போன்ற சிறந்த அந்த யூடியூப் சேனலுக்கும் செய்திவாதிகளாக உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், நான் நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தேன் சார். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் ஃபார் அண்டர் 17. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் செலெக்ஷன் வந்து நடக்கும். அது எதுக்காக நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் வந்து நடக்கும். அதில் யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள அப்பே ஸ்கவுட் பண்ணி ஜூனியர் நேஷனல்ஸ், சீனியர் நேஷனல்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து சென்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ட்ரையல்ஸ் வச்சுருக்கீங்க. அதோட ரீசனா சார் இது? உண்மையில் அந்த ஒரு நோக்கத்தில் தான் அதுக்கான செலெக்ஷன் ட்ரையல்ஸு டு செலக்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் 17 டீம் இன்றும் நாளையும், அதாவது இந்த மாதம் ஜூன் 7 மற்றும் 8 தேதிகளில் நமது புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் வந்து அண்டர் 17க்கான டிஸ்ட்ரிக்ட் டீம் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வச்சுருக்கோம். இதில் செலக்ட் ஆகிற விளையாட்டு வீரர்களில் ஒரு 20 பேர் எடுத்து இந்த 24லேருந்து 29 வரைக்கும் விருதுநகரில் இதுக்கான மாநில அளவிலான மாவட்டங்களுக்கு இடையேயான போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் பங்கு பெற இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட அணியை நாங்கள் இந்த இன்றும் நாளையும் தேர்வு செய்கின்றோம். அதே போலவே அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் இது போன்ற ஒரு செய்தி குறிப்பு அனுப்பியிருக்கின்றோம். அந்த மாவட்டங்களிலுமே விளையாட்டு வீரர்களை அவர்கள் அந்தந்த செயலாளர்கள், தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்வதால் நம்புவோம். ரொம்ப மெயினான கொஸ்டின் கூட நினச்சிக்கோங்க சார். நம்ம தமிழ்நாடு சந்தோஷ் டிராஃபி டீம் 80 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டைம் வந்து ரன்னர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் சார். அது வந்து ஒரு டைம் வந்து 74 72, அதுக்கப்புறம் 2011 to 12 வந்து ரன்னர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செமிஃபைனல்ஸ் போவோம், இல்லைனா குவார்ட்டரில் போய் லூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். கடந்த ஒரு 6-7 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டேஜஸ் வின் பண்ணவே கஷ்டப்பட்டோம். இந்த இயர் வந்து குரூப் ஸ்டேஜஸ் வந்து வின் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு ப்ளஸ் அது இல்லாமல் வின் பண்ணுறதுக்கு எதுவும் நம்ம டெவலப்மெண்ட் வந்து வச்சுருக்கோமா சார்? கண்டிப்பாக. சந்தோஷ் டிராஃபி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சீனியர் அணி. அது இல்லாமல் நம்ம தமிழக அணியில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ளவர்களும், சென்னையில் உள்ள விளையாட்டு வீரர்களும், மேலும் நமது தமிழ்நாட்டை சொந்த மாநிலமாக கொண்ட விளையாட்டு வீரர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு அணிகளுக்காக விளையாடி வருகிறார்கள். அவர்களையும் இந்த சந்தோஷ் டிராஃபியில் நாம் விளையாடுவதற்காக அவர்களை ஒரு லோன் என்று எடுப்பது போல் அவர்களை லோன் எடுத்து நாம் விளையாட வைத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வருடம் நான் தலைவராக பொறுப்பேற்ற பின் ஒரு புதிய முறையில் இதற்கான தேர்வு போட்டி நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கின்றேன். குறிப்பாக டிசம்பர் ஜனவரி மாதம்தான் இந்த சந்தோஷ் டிராஃபியானது நடைபெற உள்ளது. அதற்கு முன்னோட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திலேயே 4 அணிகளாக தேர்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள கடந்த ஆண்டு சந்தோஷ் டிராஃபியில் விளையாடிய விளையாட்டு வீரர்கள் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் விளையாட்டு வீரர்களாக தேர்வுபட்டு பல்கலைக்கழகங்களுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் பங்கு பெற்ற விளையாட்டு வீரர்களை ஒரு அணியாகவும், அதை தவிர சென்னை லீக் போட்டி கல்கட்டா கோவாவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு லீக் போட்டி சென்னை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. அதிலிருந்து ஒரு அணியை தேர்வு செய்து, அது மட்டுமல்லாது சென்னை தவிர அனைத்து மாவட்டங்களிலிருந்து அந்த மூத்த விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்களை வைத்து
ஒரு அணியாகவும் 4 அணிகளாக தேர்வு செய்து அவர்களுக்கான போட்டி ஒரு தொடர் போட்டியாக லீக் மேட்சாக நடத்தி அதிலிருந்த விளையாட்டு வீரர்களை 4 அணிகளும் கிட்டத்தட்ட 80 விளையாட்டு வீரர்கள் வருவார்கள். அவர்களிலிருந்து ஒரு 36 அல்லது 40 விளையாட்டு வீரர்களை எடுத்து சிறந்த பயிற்சி முகாம் ஒரு 2 பேஸ் 1 பேஸ் 2 என்று பிரித்து பேஸ் 1இல் ஒரு 21 நாட்களும் பேஸ் 2வில் ஒரு 21 நாட்களும் நல்ல பயிற்சி கொடுத்து பல்வேறு மாநில அணிகளோடு அவர்கள் பயிற்சி போட்டியில் பிராக்டிஸ் மேட்ச் அவர்கள் விளையாடுவதற்கு கேரளாவிலேயோ அல்லது கர்நாடகாவிலேயோ இங்கிருந்து சென்றோ அவர்களை அழைத்தோ அவர்களுக்கான பயிற்சி போட்டினை நமக்கு இணையாக நமக்கு மேலுள்ள அணியோடு ஒரு பயிற்சி போட்டி வைத்து அவர்களை சிறப்பாக சந்தோஷ் டிராபில் கலந்து கொள்வதற்காக நான் முயற்சி எடுப்பேன். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட உறுதி கூறிக்கொள்கிறேன். சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ பிளேயர்ஸ் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் வந்து விளாட்றாங்க. அதில் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் விளாண்டு 11s விளாடவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு. இப்படி நீங்கள் ஒரு கேம்ப் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு சந்தோஷ் டிராபி டீம் அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் சார். நன்றி. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா D லைசன்ஸ் C லைசன்ஸ் முடித்தவங்க அதிக பேர் வந்திருக்காங்க சார். அவங்களுக்கு நீங்கள் என்ன அடுத்த கட்ட ஐடியா வச்சுருக்கீங்கன்னு தெரியல சார். பட் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார். அது ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க சார். இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்க ஐடியா கூட சொல்லுங்கள் சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ D லைசன்ஸ் ஒரு 6 நாளோ 7 நாளோ வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல அகாடமி ஓப்பன் பண்ணுறாங்க சார். இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து முடிக்கிறாங்களா சார், அவங்கள வந்து ரூரல் ஏரியாவில் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அதில் போய் ஒரு 3 மந்த் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோச்சஸ் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணால் இது நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது சார். அதை பற்றின உங்களோட சஜஷன் சொல்லலாம் சார். ஒரு நல்ல சஜஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதற்கும் ஒரு நல்ல திட்டம் வச்சுருக்கேன். எப்படி ஒரு மாவட்ட விளையாட்டுக் கழகம் வந்து தொடர் போட்டிகளை லீக் மேட்சஸ் நடத்த வேண்டும் என்று ஒரு மேண்டட்ரி ரூல் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று இருக்கின்றதோ அப்போ தான் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு மாவட்டம் வந்து லீக் போட்டி, பள்ளிகளுக்கிடையே உள்ள ஒரு கால்பந்து போட்டி, அதே போல் மாநில அளவிலான இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு ஆன போட்டியில் கலந்து கொள்வது, அடுத்து ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்துவது, இவ்வாறெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தால்தான் அது ஆக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்று தமிழ்நாடு கால்பந்து கழகத்தால் அங்கீகரிக்கப்படும். நான் புதிதாக ஒவ்வொரு மாவட்டமும் மேண்டட்ரியில் இந்த D லைசன்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களுடைய அந்த ஆஃபீஸ் பேரஸ் மீட்டிங்கில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கின்றோம். அதை கண்டிப்பாக முழு வீச்சில் அதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் D சர்டிஃபிகேட் நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமல்லாது நீங்கள் சொன்னது போல் அதில் ஒரு 36 D சர்டிஃபிகேட்டு ஹோல்டர்ஸ் வந்து அதில் பாஸ் பண்ணி வருவாங்க. அந்த 36 பேரையுமே அங்கே இருக்க லோக்கலில் இருக்க அகாடமியாக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கிராமத்து பள்ளிகளில் எங்கே அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, ஒரு மைதானத்தோட எந்த பள்ளியில் பயிற்சியாளர் இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள உள்ள தலைமை ஆசிரியை அணுகி இந்த பயிற்சியாளரை அங்கே அனுப்பி அந்த மாவட்டத்தில் உள்ள செயலாளர் மூலமாக அதற்கான முயற்சியும் நான் கண்டிப்பாக எடுப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சார். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கோச்சஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு அகாடமியும் போய் தேடி போகணும்ல. ஏன்னா ஃபுட்பால் எங்கேருந்து வளரும்னா ஆல்ரெடி சிட்டியில் நிறைய அகாடமிஸ் வளர்ந்துருச்சு, ரூரல் ஏரியாவில் தான் இன்னும் வளராமல் இருக்குது. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டெப்ஸை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு சார். அதனால தான் சார் சஜஷன் பண்ணேன். அதையும் நீங்கள் ஓகே சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரீஸ்க்கு ஒரு கமிட்டி வந்து இருக்குது, கோச்சஸ்க்கு வந்து கமிட்டி வந்து இருக்குது. பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவதுக்கு ஹெல்ப்பாக வந்துருக்கணும் சார். டிசிப்ளின் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். அதை பற்றி உங்களோட சஜஷன் எது இருந்தாலும் சொல்லுங்கள் சார். தமிழக கால்பந்து கழகத்தினால் அமைக்கப்படுகின்ற பல்வேறு கமிட்டிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி கோச்சஸுக்கு உண்டான கமிட்டி, ரெஃப்ரீஸ்க்கு உண்டான கமிட்டி, அதுபோல் எத்திக்ஸ் கமிட்டி என்று இருக்கின்றது. அது மாதிரி காம்படிஷன் கமிட்டி என்று பல்வேறு கமிட்டிகள் இருக்கிறது. ஏற்கனவே இந்த டிசிப்ளின் நீங்கள் சொன்ன மாதிரியான டிசிப்ளின் கமிட்டி ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கின்றது. அந்த கமிட்டியை இன்னும் மேலும் வலுப்படுத்துவதற்காக இன்னும் பல
உறுப்பினர்களை அதில் சேர்த்து சிறப்பாக அந்த கமிட்டியை அமைப்பதற்கு நான் ஏற்பாடு செய்வேன். சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 பேர்னா கோச்சஸ் அண்ட் ரெஃப்ரீஸ். இவங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு எதுவும் ஐடியா வச்சுருக்கீங்களா சார்? ஏற்கனவே தமிழகத்திலிருந்து தான் எலைட் ரெஃப்ரீஸ் எல்லாமே ஃபீஃபாவில் ஆல் இண்டியாவில் வந்து நடுவர்களாக இருக்காங்க. குறிப்பாக நம்ம சங்கர் சொல்லணும்னு சொன்னால், இந்தியாவிலேயே வந்து உலகக்கோப்பை நடுவராகவும் ஒலிம்பிக்கில் நடுவராகவும் பணியாற்றிய ஒரே பெருமைக்குரியவர் திரு சங்கர். அவருடைய நண்பர் அவர் மூலமாகவும் சுரேஷ், பிரதீப், இது போன்ற ஸ்டீஃபன், இது மாதிரி வேலாயுதம், இது போன்ற நல்ல நடுவர்களும், திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு ரூபாதேவி என்ற நடுவர் உலக கோப்பை நடுவர், அவர் ஃபீஃபா ரெஃப்ரி. அவர் ஒருவர் தான் தமிழ்நாட்டில் ஃபீஃபா ரெஃப்ரி என்று இருக்கிறார். அவர் எங்கள் திண்டுக்கலை சேர்ந்தவங்க. இது மாதிரி நடுவர்களை வைத்து சிறப்பான அந்த பணி அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே அவர்களுடைய அட்வைஸ் பிரகாரம் அனைத்து மாவட்டங்களிலும் எப்படி நான் டி சர்டிஃபிகேட் சொன்னனோ அதே போல் நடுவர்களுக்கான தேர்வு அந்த கேட்டகரி 5லிருந்து அந்த அவர்களுக்கான தேர்வு முறையை வெகு சில நாட்களிலேயே நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். சார், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ரூட், அதாவது அண்டர் 17 வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன் சார். அதை நான் ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லுவேன் சார். அதோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஐடியா எதுவும் வச்சுருக்கீங்களா சார்? இந்த அகாடமிஸ் தான் வந்து நம்ம அகில உலக கால்பந்து சம்மேளனம் நமக்கு அறிவுரையாக கூடியிருப்பது. 6 வயதிலிருந்தே நீங்கள் கால்பந்தாட்டத்தை இளம் சிறார்களுக்கு அந்த கிராஸ் ரூட் லெவலில் நீங்கள் அவங்கள தயார்படுத்தினாதான் அவங்க சிறந்த லெவலில் ஒரு உலக அளவில் வர்றதுக்கோ அதற்கு இணையாக வருவதற்கு அவர்களை தயார்படுத்துவது 6 வயதிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இனி வருங்காலங்களில் அனைத்து அகாடமி, தமிழ்நாட்டில் வந்து பல்வேறுபட்ட அகாடமிகள் இருக்குது. மாவட்ட அளவில், மாநில அளவில், இந்திய அளவில் கூட அந்த அவர்களுடைய அகாடமியை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அதற்கென ஒரு திட்டம் தீட்டி அதை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அதற்கான டெக்னிக்கல் டைரக்டர் என்று ஒரு போஸ்டை நிர்வகித்து பல்வேறு சிறந்த பயிற்சியாளர்கள் ஏ முடித்த அம்ஜத், துளசி, இது போன்ற பயிற்சியாளர்கள், ரஞ்சித், இது மாதிரி அனைவருமே என்னுடைய நண்பர்கள். அவர்களை வைத்து ஒரு நல்ல திட்டம் தீட்டி அந்த கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்டுக்கான முயற்சியும் நான் உறுதியாக எடுப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் லீகு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து வின் பண்ணுற டீமை லீக் டயர் 3க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க சார். விமன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ்நாடு விமன்ஸ் லீக் நடக்குதுன்னா அதில் வின் பண்ணுற டீமை இந்தியன் விமன்ஸ் லீக் டயர் 2க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க சார். அதுபோல் இப்போ இந்த வருஷம் எந்த டீமை வந்து எந்த அடிப்படையில் சார் நம்ம சென்ட் பண்ணுவோம்? அதை நீங்கள் ஓப்பனாக சொன்னால் நல்லாயிருக்கும் சார். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஏற்கனவே சேது எஃப்சி என்று சீனி மைதீன் அவருடைய தலைமையில் ஒரு அணி விமன் லீக்கில் முதல் பேஸ்லேயே அவங்க இருக்காங்க. ஆமாம் சார். அதே மாதிரி கோகுலம் எஃப்சியும் இருக்காங்க. கோகுலம் எஃப்சியில் மென்னும் வந்து இருக்காங்க. இது மாதிரி வந்து மெட்ராஸ் எஃப்சி அவங்க வந்து இப்போ யூத் லீக் ஆடி அவங்களும் அதற்கான முனைப்பில் இருக்காங்க. பட் நான் இப்போ தான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இனி வருங்காலங்களில் இதற்கு முன்னர் வந்து இந்த லீக் சாம்பியனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாம்பியன்ஸ் லீக் என்ற சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்று இதற்கு முன்னர் தமிழக அளவில் அதற்கு யுனிவர்சல் ரோலிங் ட்ராஃபி என்று பெயர், அந்த ட்ராஃபி நடைபெற்று கொண்டிருந்தது. 2015ஆம் ஆண்டு தூத்துக்குடியிலும் 16ஆம் ஆண்டு சிவகங்கையிலும் நடந்ததோடு அந்த போட்டிகள் தொடர்ந்து நடைபெறாமல் போனது அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி உள்ளது. திரும்பவும் அந்த சாம்பியன்ஸ் லீக், ஒவ்வொரு மாவட்ட லீக்கிலும் முதலிடத்தை பெறுகின்ற அணி அந்த சாம்பியன்ஸ் லீக்கில் பங்கு பெற்று அவர்கள் அடுத்த அந்த டயர் 3க்கு போவதற்கான வாய்ப்பை ஸ்டேட் லீக் மூலமாக அதில் வெற்றி பெறுகின்ற அணி, அதில் ஒரு 8 அணி அல்லது 10 அணியை எடுத்து அவர்களுக்குள் ஒரு மாநில அளவிலான தொடர் போட்டி ஸ்டேட் லீக் நடத்தி அதில் வருவர்களை அந்த லீக் 3க்கு அனுப்புவதற்கு தலைவர் என்ற முறையில் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்வேன். ஓகே சார். அப்புறம் விமன்ஸுக்கு ஏற்கனவே அந்த லீக் தொடர் போட்டியானது இதற்கு முன்னர் நடைபெறவில்லை. கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையில் அந்த விமன் லீக் நடத்தியிருக்கிறார்கள்.
அதை இன்னும் சிறப்பாக அது ஒரு சில குழுக்களை மட்டும் நடத்தியிருக்கார்கள். மாவட்டம் மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதில் கலந்துக்கிற அணிகளை அந்த விமன் ஐ லீக் 2க்கு அனுப்புவதற்கு நான் முயற்சி செய்வேன். இப்போ நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் விளையாண்டுருவாங்க. மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, சென்னையாக இருக்கட்டும், மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, எங்கேனாலும் வெயில் இருக்குது சார், விளையாண்டுருவாங்க. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 5 டோர்னமெண்ட் தான். 15 நிமிஷத்துக்கு நம்ம பிளேயர்ஸ் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆனாங்க. விளையாட முடியல, எல்லாருக்கும் மூச்சு வாங்குது. அதுக்கு நம்ம அசோசியேஷன் ஏதாவது முடிவு எடுக்கலாமா சார்? சரியான கேள்வி கேட்டீங்க. நம்ம விளையாட்டு வீரர்கள் நம்ம மாநிலத்தை தாண்டி குளிர் பிரதேசங்களில் போய் விளையாடும்போது காஷ்மீர், சிக்கிம், மேகாலயா இது போன்ற மாநிலங்களில் போய் அவங்க விளையாடுறதுக்கு இங்கே அவங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் சென்டர் என்று நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் ஏற்படுத்துவதற்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் அரசின் மூலமாக அந்த பயிற்சி, அந்த பிராக்டிஸ் சென்டர், ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் சென்டரை உருவாக்குவதற்கு தமிழக கால்பந்து கழக தலைவர் என்ற முறையில் அனைத்து முயற்சிகளையுமே எடுத்துக்கொள்வேன். சார், இப்போ எல்லா ஊர்லேயும் லீக் நடக்குது சார். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோட ஹெல்ப் தேவைப்படுது. அது எந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் சூப்பர் லீகாக இருக்கட்டும், இல்லைனா கேபிஎல்லாக இருக்கட்டும், அதில் ஸ்கோர் லைனுங்கிற ஒரு கம்பெனி கண்டக்ட் பண்ணுறாங்க சார். அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. ஸோ குஜராத்லேயும் ஒரு கம்பெனி பண்ணுறாங்க லீகை நடத்தி கொடுக்கறதுக்கு. அதுபோல் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணி கொடுத்தா இன்னும் ப்ராப்பராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா சார்? கண்டிப்பாக. இப்போ உலக அளவில் எல்லாமே கார்ப்பரேட் உடைய நிறுவனங்களுடைய உதவி தேவைப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இங்கு நடைபெறுகின்ற அந்த லீக் போட்டிகளையும் நீங்கள் சொன்னது போல் கர்நாடகாவில், கேரளாவில் உள்ள அந்த நிறுவனங்களையே நம்மளது தமிழக கால்பந்து கழகத்தின் மூலமாக அணுகி நம்மளுடைய தமிழக கால்பந்து கழக தொடர் போட்டிகளை, லீக் போட்டிகளை, மற்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை எவ்வாறு நடத்த முடியும் என்று அவர்களோடு ஆலோசித்து அதை நம்ம நடைமுறைப்படுத்துவது எளிதாக இருந்தால் கண்டிப்பான முறையில் எங்களுடைய ஆஃபீஸ் பேரஸார் அனைவருடைய ஒத்துழைப்போடு அதை நான் நடைமுறைப்படுத்துவேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லீகு, அதாவது சென்னை லீகு கல்கட்டா லீகுக்கு அடுத்து பேசப்பட்ட ஒரு லீகு. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வருஷம் பின்தங்கி இருக்கோம். யாரெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் கேரளா, கர்நாடகாலாம் ரொம்ப கீழே இருந்தாங்க, நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பிரசிடென்ட் ஆகிட்டீங்க. ஒரு வருஷத்தில் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுட்பால் லவர்ஸுக்கு எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? பொதுவாக நிறைய விளையாட்டுகள் விளையாடப்பட்டு கொண்டிருந்தாலும் நடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் கால்பந்துக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது. ஏனென்றால் உலக ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருப்பதை விட அகில உலக கால்பந்து சம்மேளனத்தில் உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆகவே உலக அளவில் சிறந்த விளையாட்டு கால்பந்து. இந்த கால்பந்துக்கு தேர் இஸ் நோ சீசன் ஃபார் ஃபுட்பால் என்று சொல்லுவார்கள். ஆகவே எந்த ஒரு காலகட்டத்திலும் ஆஃப் சீசன் என்று அதற்கான ஒரு ஓய்வு கால்பந்து கிடையாது. ஆகவே இனி வருங்காலங்களில் இந்த ஒரு லேக்கிங் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபுட்பாலில் இருக்க அந்த லேக்கிங்கை சரி செய்வதற்கு ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும். அதற்கான நிறைய திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த திட்டங்களின் மூலமாக விளையாட்டு வீரர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்து வருகின்ற தொடர் போட்டிகளில் சிறப்பாக அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு கால்பந்து கழகத்தின் சார்பாக எங்களுடைய துணைத் தலைவர்கள், பொருளாளர் மற்றும் எங்களுடைய டெக்னிக்கல் டெலிகேட் ஆலோசனைகளை பெற்று சிறப்பாக செயல்படுத்துவோன்னு இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். சார், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா அஸ்மிதா லீக்னு ஒன்று விமன்ஸ்க்கு நடக்குது சார். அது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கண்டக்ட் பண்ணலை சார். அதை இப்போ நீங்கள் முன்னெடுப்பீங்களா சார்? கண்டிப்பான முறையில் பெண்கள் விளையாட்டில் வளர்ச்சி அடைந்தால் அவங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையும். அதனால் பெண்கள் முன்னேற்றத்துக்கு அரசு எத்தனையோ திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி அவர்கள் வெற்றி காண்பதற்காக வழிவகை செய்திருக்கிறார்கள். அதே போல் கால்பந்தாட்ட கழக தலைவராக நான் பொறுப்பேற்றதுக்கு பின்னர் அஸ்மிதா லீக் எந்த முறையில் அந்த மாநிலங்கள் நடத்தப்படுகின்றதோ அது AFF இடம் அணுகி அதற்கான அனுமதியை பெற்று
தமிழ்நாட்டிலும் அது போன்ற அந்த தொடர் போட்டியை நடத்துவதற்கு, அந்த லீக் போட்டி நடத்துவதற்கு நான் முன்னெடுப்பேன் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே சார், இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணும் சார். லாஸ்ட் வீக் வந்து கல்யாண் வந்திருந்தார் சார், ஏஎஃப்எஃப் கல்யாண் சௌபே. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு, திண்டுக்கல், சென்னையில் இருக்க எஸ்டிஐடியை வந்து அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் சென்டர் ஆக்குறது, டெவலப்மெண்ட் சென்டரா, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றின ஐடியா இல்லாமல் இருக்குது சார். நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நான் தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கல்யாண் சௌபையை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கின்றேன். அந்த நேரத்தில் அதை பொறுத்து விவரமாக அவரிடம் தெரிந்து கொண்டு பின்னர் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நான் அதை பதிலாக தருகின்றேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை. பட் நம்ம கேட்டோன்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், ஏன்னா பெரிய நியூஸ் சேனல்லாம் இருக்குது, அவங்களாம் கேட்டிருந்தா கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் நான் சின்ன லெவலில் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறேன், அதுக்கு மெயினாக இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அதாவது விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்துகின்ற எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் ஓடோடி வந்து எங்களுடைய திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகம் இந்த அளவிற்கு தமிழக அளவில், இந்திய அளவில் ஒரு பெயர் பெற்றிருக்கின்றது என்றால் அது இந்த மீடியா மூலமாக தான். இன்று இந்த யூடியூப் மூலமாக நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நீங்கள் கொடுத்தீர்கள். ஆகவே இனி வருங்காலங்களில் எந்த நேரத்தில் நீங்கள் வந்தாலும் எங்களுடைய செய்திகளை யூடியூப் மூலமாக நீங்கள் செய்வதற்கும், வருகின்ற நாட்களில் நடைபெறுகின்ற மாநில அளவிலான போட்டிகளை அந்த யூடியூப் மூலமாக அவர்கள் மேட்சை பார்க்க, தேசிய அளவில் நடக்கிற போட்டிகளை நாம் சேட்டலைட் டிவி மூலமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்று இந்த வசதி வந்ததுக்கு பின்னர் நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே அந்த மேட்சை பார்த்துக்கிறதுக்கான வசதி இருக்குது. நாங்கள் தேசிய போட்டியெலாம் நம்ம தமிழக அணி சென்ற பொழுது அந்த யூடியூப் மூலமாக அந்த போட்டிகளை காண்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது. இனி வருங்காலங்களில் அது மாதிரி நீங்களும் அதுக்கு தயாராக இருந்தால் நாங்களும் அதற்கான ஆதரவையும் அதற்கான உதவியும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று நேரத்தில் கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன். கண்டிப்பாக நான் தயாராக இருப்பேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.